சார் இந்த வாரங்களில் மட்டும் ஏறத்தாழ 10க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் வந்திருக்கு. இந்த காலவரையற்ற அரங்கை ஸ்ட்ரைக் பண்றதுனால அந்த படங்களுடைய பெரும் நஷ்டத்தை யார் பொறுப்பேற்றிருப்பா? ஏன்னா அண்மையில ஆர் கண்ணன் அப்படிங்கிற இயக்குனர் இவன் தந்திரன் படத்தை எடுத்திருந்தாரு. அவர் அண்மையில் ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆயிருந்தது. ஸோ அவர் மாதிரியான தயாரிப்பாளர்களுக்கு உங்களுடைய பதில் என்ன? அதாவது அந்த படத்தை இவன் தந்திரன் ரிலீஸ் பண்ண தனஞ்சயன் சில கோரிக்கை வச்சாரு. அந்த கோரிக்கையில நிச்சயமா நான் தமிழ்நாடு திரையரங்க சங்கத்தில் பேசி நல்லபடியாக அவங்களுக்கு பண்ணி தரேன்னு சொல்லியிருக்கோம். இப்போ நீங்க வைக்கிற மாதிரி கோரிக்கைகளை அரசு கவனம் எடுத்து உங்களுக்கு பதில் சொன்னா உங்களை போன்றே பிற நிறுவனங்கள், அதாவது வேற துறை சார்ந்த நிறுவனங்கள் கேள்வி எழுப்பாங்க மாட்டாங்களா? அப்படி கொஞ்சம் இருங்க. நாங்க ஜிஎஸ்டி எதுக்கல, வேற யாருக்கு இல்லாத இன்னொரு வரி எங்க மேல போட்டிருக்காங்க, அதைத்தாங்க எதுக்குறோம். புரிஞ்சுங்க, மற்ற நிறுவனங்களுக்குலாம் ஜிஎஸ்டி மட்டும் தான் வந்திருக்கு, எங்களுக்கு மட்டும் தான் இன்னொரு வரி எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. அதுக்கு பேரு லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக உள்ள வரி, அதாவது பஞ்சாயத்து உள்ளாட்சி வரி. பஞ்சாயத்து அவங்களே நேரடியாக எங்கிட்ட வரி வாங்கிக்கலாம், 30% ஆர்டர் ஆயிருக்கு. அதைத்தான் நாங்க எதுக்குறோம். அப்ப 30 பிளஸ் ஒரு 18, 30 48%. அது 100 ரூபாய். கொஞ்சம் இருங்க. மாநகராட்சிக்கு இருக்கு. அதோட மாநகராட்சியில் 100 ரூபாய்க்கு மேல போச்சுன்னா 28% கொடுத்துருக்கான். அப்ப 58% ஆகுது. அதோட ஜிஎஸ்டியில் இன்னொன்னு சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி முனிசிபல் டாக்ஸ் போட்டா அந்த டாக்ஸுக்கு ஜிஎஸ்டி உண்டுன்னு போட்டிருக்கான். புரியுங்களா? 68% டாக்ஸ் ஆகுது. 100 ரூபாய்க்கு நான் டிக்கெட் வாங்கி 68% நான் வரியை கொடுத்துட்டு மிச்சம் 32 ரூபா வருதுங்க. 100 ரூபாய் டிக்கெட்டுக்கு 32 ரூபாயில எத்தனை பேருக்கு பங்கு? தயாரிப்பாளர் எப்படி படம் எடுக்க முடியும்? தயாரிப்பாளர் சங்க தலைவர் விஷால் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது ஒரு தயாரிப்பாளரை விட அரசுக்கு அதிகமான தொகை போயிட்டு இருக்கு. இதை பரிசீலனை பண்ணி ஒரு தீர்வு ஏற்பட்ட பின் நீங்க இந்த காலவரையற்ற வேலை நிறுத்தத்துக்கு ஒரு கரெக்டா கேளுங்க. நேற்று இது அமலுக்கு வந்துருச்சு. நான் வரியை கட்ட வேண்டிய நிலைமையில இருக்கேன். இன்னைக்கு ஒரு நிமிஷம் தெரியாது. இது முந்தா நாள் சாயந்தரம் தான் அமலுக்கு வர்றதை அனௌன்ஸ் பண்ணான். யாருக்கும் தெரியாது, முன்னறிவிப்பு கிடையாது. அதாவது அசம்பிளி என்ன பாஸ் பண்ணாங்கன்னா, பஞ்சாயத்துகளுக்கும் இவங்களுக்கும் வரி விதிக்கிறதுக்கு அனுமதிக்கலாம்னு பாஸ் பண்ணிவிட்டாங்க. பாஸ் பண்ணிட்டு ரொம்ப ரகசியமா வச்சிருந்து வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 5 மணிக்கு ரிலீஸ் ஆச்சு ஜிஓ. அப்ப எங்களை என்ன பண்ண சொல்றீங்க? வரி கிடையாது, இதுவரை கிடையாது, தமிழ் சரித்திரத்திலே கிடையாது. அப்படிதான். அதாவது வரி விதிக்கிறது சர்க்காருடைய உரிமை. என்ன எங்களுக்கு தாக்காது. ஏன்னா நீங்களே யோசிச்சு பாருங்க, 68% வரி கொடுத்து நாங்க என்ன பண்றது? நியாயமா கேளுங்க. நீங்க ரெண்டாவது கோரிக்கை என்ன வச்சிருக்கீங்கன்னா, இது வரைக்கும் 15 வருஷமா உயர்த்தப்படல கட்டணம், அதனால உயர்த்தணும், தமிழக அரசும் உயர்த்தணும், நாங்களும் உயர்த்திக்கிறோம் அப்படின்னு சொல்றீங்க. இது பொதுமக்கள் பார்க்கக்கூடியவர்களுக்கு அதிகமா விலை உயர்ந்துடாதா? இது ஒரு கோரிக்கை வச்சிருக்கீங்களா? பொதுமக்கள் மத்தியில் உங்க மேல ஒரு அதிருப்தி ஏற்படாதா? நாங்க மற்ற மாநிலத்தில் இருக்கிற மாதிரி 300 ரூபாய் 400 ரூபாய் கேட்கவே இல்லை. இருக்கு நாங்க சொல்லி முடிக்கிறோம். 50 ரூபாய் முதல் 200 ரூபாய்க்குள்ள நாங்க கட்டணம் வைக்க சொல்லி தான் கேட்கிறோம். நாங்க அதுக்கு மேல வேணாம்னு சொல்லியிருக்கோம். அந்த கட்டணத்தை அந்த கட்டணத்தை நாங்க சிட்டியில் மட்டும்தான் இருக்கு. ஆல் ஓவர் தமிழ்நாடு குறைந்தபட்சம் 50 முதல் அதிகபட்சம் 200 ரூபாய் எங்களுக்கு போதும். தவறான கருத்து நீங்க சொல்றது. 120 ரூபாய் டிக்கெட் கிட்டத்தட்ட ஒரு 30 திரையரங்கள்ல இருக்கு தமிழ்நாடு பூரா. மல்டிபிளெக்ஸ்ல மட்டும் தான் இருக்கு, வேற எங்கேயும் அது அனுமதிக்கப்படல. அதனால தவறான கருத்து 120. சார், இன்னைக்கு இந்த கூட்டமைப்புகள் 3 சேர்ந்து, அதாவது விநியோகஸ்தர்கள், திரையரங்க உரிமையாளர், இந்த தமிழ்நாடு பூரா எல்லாரும் வந்திருக்காங்க. அவங்க எல்லாருமா சேர்ந்து எடுத்த தீர்மானம் இதுதான். இதை தவிர எனக்கு தனிப்பட்ட முறையில் எதுவும் சொல்ல தெரியாது. சார், இப்போ நீங்க திரையரங்க மூடித்த போராட்டம் நடத்துறதுனால பாதிக்கப்படக்கூடியது அதே திரையரங்கிறது உங்களுக்கு பாருங்க. இன்னைக்கு எப்படி தான் பாதிக்க போறோம்? ஏன்னா 100 ரூபாய்க்கு நான் 68% வரியை கட்டிவிட்டு மிச்சம் 30 ரூபாய் பங்கு போட்டோம். எப்படி தான் பாதிக்க போறோம்? அதை புரிஞ்சுங்க. எப்படி தான் பாதிக்க போறோம்? முதல்ல அந்த வரியே வேண்டாங்கிறோம். வந்தா தானே அது அடுத்த கேள்விதான் நீங்க கேட்கறது. உங்களுக்கு அடுத்த கட்டமான பேச்சுவார்த்தை நீங்க முயற்சி பண்றீங்களா? அவங்க பேசலாம்னு எதுவும் சொல்லிருக்காங்களா? நாங்க தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். நேத்தும் பார்த்து கண்டிப்பா எல்லாம் செய்யறோம்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் ஏன் இன்னைக்கே இந்த ஒரு முடிவு வந்திருக்கோம்னா, இந்த வரி எங்களால் இன்னையில இருந்து நேத்துல இருந்து கட்ட வேண்டி வருது. கட்ட முடியல எங்களால. நேத்துல இருந்து அமலுக்கு வந்துருச்சு. நேத்துல இருந்து 1ஆம் தேதியில அமலுக்கு வந்துருச்சு. இப்போ ஒவ்வொரு ஊர்லயும் பஞ்சாயத்துல இருந்து கூட நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு தியேட்டருக்கும், செவ்வாய்க்கிழமை இந்த வரியை கட்டுன்னு. அதனால எங்களால முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை. ஏற்கனவே படம் பார்க்கறது 15 பேர் தான் வர்றான்.
ஒரு ஷோவுக்கு 300 பேர் இருக்க சீட்டில் அந்த 15 பேர்லையும் இவங்களுக்கு உடனே பஞ்சாயத்து உடனே கட்டணும், அப்புறம் ஜிஎஸ்டி கட்டணும். ஜிஎஸ்டி நாங்கள் வேண்டாம் சொல்ல இந்தியா பூரா வந்திருக்கு. ஒரு தேசம் ஒரு வரின்னு சொல்கிறாங்க, நாங்கள் ஒத்துக்கிட்டோம் ஏற்றுக்கிட்டோம். ஆனால் அடிஷனலாக இன்னொரு 30% போட்டதுனால, அதுவும் நேற்றே அமலுக்கு வந்துட்டதுனால இப்போ நாங்கள் நடத்தினா கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கோம். மாநில அரசு நடத்தினா கட்ட வேண்டி வரும், வேற வழி இல்லாமல் இப்போ மூடிக்கிட்டு இருக்கோம். எஸ், வேற வழி இல்லை. அதாவது நாங்க சொல்றோமோ இல்லையோ, நேத்தே ரொம்ப பேர் மூடிட்டாங்க ஃபார் இன்ஃபர்மேஷன் தமிழ்நாடு பூரா. ஏன்னா அது கட்ட முடியாத நிலைமையில இல்ல. இண்டஸ்ட்ரியில 10 லட்சம் பேர் இருக்காங்க. சினிமா தொழில நம்பி 10 லட்சம் பேர் இருக்காங்க. கிட்டத்தட்ட 1000 திரையரங்குங்க, 1000 திரையரங்கு. இப்போ ஜிஎஸ்டியில் வந்து இன்புட் டேக்ஸ் கிரெடிட் இருக்கு, அதை நீங்க எடுத்தீங்கன்னா அந்த டேக்ஸ் ரேட் வந்து எஃபெக்டிவ் சார். இந்த பாருங்க, இன்புட் டேக்ஸை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றதுங்க, புரியுங்களா? அதை வச்சுக்கிட்டு நான் வந்து லோக்கல் டேக்ஸ் வரியா கட்ட முடியுமா என்னால? இல்ல இல்ல, எப்படி முடியும்? இல்லைங்க, அது எங்களுக்கு உள்ளபடியே கட்டல. ஏன்னா எலக்ட்ரிசிட்டி விலை ஏறி போச்சு, லேபருக்கு மினிமம் வேஜஸ் ஆக்ட் ஏறி போச்சு. 16 வருஷமா அப்படியே உட்காந்துருக்கோம் ஏற்ற முடியாம, புரியுங்களா? அது சர்க்கார், அதாவது இந்தியாவிலேயே உலகத்திலேயே சினிமாவுக்கு இந்தியாவில் மட்டும்தாங்க மேக்ஸிமம் ரீட்டைல் செல்லிங் பிரைஸ் வைக்கும் உரிமை. என்னுடைய பொருளுக்கு என்னுடைய விலையை வைக்கும் உரிமை எனக்கு கிடையாது. ஒரு பெரிய படம் வருது, அது 300 ரூபாய்க்கு மேலே விற்க முடியும், மக்கள் வாங்க தயாராக விற்க முடியாது. அதே சமயம் ஒரு சின்ன படம் வருது, 120 ரூபாய் எங்கிட்ட டிக்கெட் இருக்கு, 50 ரூபாய்க்கு விற்கணும்னா அதுக்கு அனுமதி கிடையாது. எனக்கு குறைச்சி விற்க முடியாது, கூட நிற்க முடியாது. இப்போ நாங்கள் கேட்டிருக்கிறது மேக்ஸிமம் இவ்வளோன்னு சர்க்காரில் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க, அதை கூட்டியோ குறைச்சியோ படத்துக்கு தகுந்த மாதிரி எங்களுக்கு விற்க அனுமதி கொடுங்க, எங்களுக்கு ஃப்ரீடம் கொடுங்கன்னு தான் கேட்டிருக்கோம். கண்டிப்பா அதை வந்து நல்ல முறையில் நம்ம அரசாங்கம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா செய்யற மூட்ல தான் இருக்காங்க. நாங்க இன்னைக்கு கட்டினது அரசாங்கத்தை எதிர்த்தெல்லாம் இல்ல, இந்த வரியை எதிர்த்து இல்ல, நேத்துல இருந்து உங்களுடைய இயலாமை கட்ட முடியல, எங்களால இந்த வரியை கட்ட முடியல, அதுக்காகத்தான் நிறுத்தி இருக்கோம். கட்டணம் உயர்த்தப்படுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு நீங்க கேக்குறீங்க, குறைக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு கேக்குறீங்க. பொதுமக்கள் பொதுவா வைக்கக்கூடியது, இந்த மல்டிபிளெக்ஸ்ல போகும்பொழுது வாங்கக்கூடிய உண்ணக்கூடிய பொருட்கள் அதிக விலை இருக்கு, பார்க்கிங் சார், அது சப்ஜெக்ட் வேற. இன்னைக்கு இதை மட்டும் பேசலாம். அப்ப கட்டணம் அப்படின்றப்ப இதுதான் நீங்க வந்து இந்த பாருங்க, அது சொல்றதுங்க, இது அரசாங்கம் கொஞ்சம் இருங்க, தயவு செஞ்சு நான் சொல்றதை என்னை பேச விட்டுட்டு அப்புறம் நீங்க பதில் கேளுங்க. என்ன, கண்டிப்பாக இது கூட்டி கொடுக்கும் போது அரசாங்கம் எங்களையும் கூப்பிடுவாங்க, கூப்பிட்டு இது அவங்களும் வைப்பாங்க, புரியுங்களா? அப்போ ஒரு சுமூகமான ஒரு சூழ்நிலை ஏற்படும். நாங்க வந்து பொதுமக்களை வருத்தி பணம் வாங்கணுங்கிறது எங்க எண்ணம் இல்ல. வர்றோம் கொஞ்சம் பேரையும் வெளியில அனுப்பிச்சிடுவோம்னு நினைக்கிறீங்களா? கொஞ்சம் பேர் தான் வர்றான். இப்ப படம் பார்க்கறவங்க 10% தான் வர்றான். இப்ப இல்லைன்னா உங்களுக்கு நெட்டில் எவ்வளவு 4000 படம் 50 ரூபா மாசம், முதல் மாசம் ஃப்ரீன்னு அனௌன்ஸ்மெண்ட் வருது. எதுக்காக எங்கிட்ட வரணும்? நாங்க எல்லாம் உங்களுக்கு வசதிகளும் பண்ணி தரோம். உங்க பாக்கெட்டை ரொம்ப கை வைக்கலைன்னு தான் வரப்போறீங்க, எங்களை நாங்களே கொண்டுக்க மாட்டோம். இவ்வளவு பிரச்சனை இருக்கப்ப இதை ஒழுங்குபடுத்துறதுக்கு ஒரு கமிட்டி மாதிரி அமைச்சு உங்க மெம்பர்ஸ் அவங்க மெம்பர்ஸ் வச்சு அது சர்க்கார் எடுக்க வேண்டிய முடிவுங்க. கடந்த ஒரு மாசமா சர்க்காரையும் முதலமைச்சரையும் பல முறை பார்த்துட்டோம், நிறைய கொடுத்துட்டோம். அவங்க எல்லாரும் பேப்பர்லாம் ஒர்க்கிங்ல இருக்குங்கிறாங்க. நடுவில் அசம்பிளி வேற நடக்கிறதுனால அவங்களால வேலை பார்க்க முடியல. தெரியாது தெரியாது, யாருக்குமே தெரியாது, எங்களுக்கும் தெரியாது, பத்திரிகைக்காரங்களும் தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க முதல்ல கீழே ஸ்க்ரோலிங்ல வந்திருக்கோம், அப்ப நாங்க தெரிஞ்சுட்டு அதுவும் வரல. உங்களுக்கும் தெரியாது, உங்களுக்கே தெரியாம அரசாங்கத்தில் ஒன்று நடக்குதுங்க, பெரிய அதிசயமா இருக்கு எங்களுக்கு. ஓகே, தேங்க்யூ.